இதுக்கு முன்னாடி கேதுவினுடைய ஒரு காதல் கதையை கேட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது ஒரு ராகுவினுடைய காதல் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ராகு உடைய திசா நடக்கும்போது, இல்லை ராகு சுக்கரனோட சேர்றப்போ, சந்திரனோட சேர்றப்போ, உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியோட சேர்றப்பெல்லாம் சில எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இப்போ நான் சொல்கிறது சார்ட்டெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் விளக்கலை. நீங்கள் இந்த ராகுவோட கேரக்டர் என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க. பெண் ஜாதகத்தில் கணக்கு வேலை செஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு ராகு ஆதிக்கத்தை வச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நடந்த கதை தான். இப்போ இந்த பொண்ணு முதல்ல அவங்க ஸ்கூலில் இருந்து காலேஜுக்கு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனேயே காலேஜில் இருக்கிற பசங்க கூட நல்லா பழகிறாங்க, க்ளோஸாக. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தரை எடுத்து லவ், சரி தப்பு இல்லையில்ல, ஏன்னா அதெல்லாம் இருக்கிறது தானே, சரி எடுத்தாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் இன்னொரு ஆண் ஜாதகத்துலேயும் நடந்தது. ஆனால் அதையும் வச்சுக்கங்க. இது ஒரு பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகம் இதே மாதிரி கதை ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு. சரி, காதலிக்கிறது நார்மல் தான். சரி, அடுத்தது மாஸ்டர்ஸ் போனோம். அப்படி அந்த பொண்ணு அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸில் ஒரு அப்பப்போ அங்கே வந்துட்டு போகிறவர், அதாவது ஒரு அஃபீஷியலாக ஏதோ ஒரு அடிக்கடி வந்துட்டு போகிறவர், அது முன்னாள் மாணவராக ஏதோ ஒருத்தர் கணக்கு, அது என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு போயிருந்துட்டு இருக்காரு. அவரோட இந்த பொண்ணு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆல்ரெடி ஒன்று ஃபோனில் பழைய கான்டாக்ட் ஒன்று யூஜியில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம் தான். அப்போவும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது மாஸ்டர்ஸ்க்கு வந்தாச்சா. சரி, மாஸ்டர்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கான்டாக்ட், வெளியே சுற்றுறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் மாறி மாறி போகுது. அவன்கிட்ட கேட்டாலும் நான் உனக்கு தான் உடல், உயிர், மனம் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாஸ்டர்ஸுக்கு வந்த டைம்லேயும் அதே தான். கட்சியில் அந்த மாஸ்டர்ஸ் பண்ணுறப்போ ஒரு கருத்து வேறுபாடு அதுலேயே விட்டுருச்சு. சரி, அப்போது யூஜியில் இருக்கிற சரி இவரையாவது கரெக்டாக சின்சியராக வச்சுக்கிறாங்களான்னா இல்லை. அடுத்தது அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம். அப்படி அங்கே போனதுன்னையே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே போனதுன்னையே ஒரு அஃபெக்ஷன், ஒரே டீமில் ஏதோ பக்கத்து டீமில் அப்படி ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கு. அது ஒரு கொஞ்ச நாள் ஓடிச்சு. அது என்னமோ க்ரஷும்பாங்க, இல்லை ப்ரஷ்ஷும்பாங்க. அது ஓடிச்சு. அதையும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு ஓட்டிக்கிட்டு இருந்தது. அவரையும் காதலிச்சு, அவன் சின்சியராக காதலிக்கிறான். இன்னும் அந்த யூஜி மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க, இன்னும் முடியல. பிஜி மட்டும்தான் கட்டாயிருக்கு, உள்ளே வருது. இதெல்லாம் நான் ஜாதகம் பார்த்தது. இது நடந்தது சென்னை ஏரியாவில். சென்னைக்கு மிக அருகில், சென்னையில் உள்ள இல்லை, சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லிடலாம். அடுத்தது அங்கே இருக்கிற ஒரு சீனியர், அப்போ தான் ஒரு நார்த் இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், அவரோடையும் அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போது ஏற்கனவே யூஜி ஒன்று ஊரில் ஓடிக்கிட்டு இருக்குது, பிஜி கழட்டியாச்சு. அடுத்தது இந்த தொழிலில் உள்ளே வந்தோடனே ஒருத்தன் அதாவது ட்ராப் பண்ணுறக்கும் இதுக்கும் பிக்கப்புக்கும் ஒருத்தன் சம்பாதிச்சுக்கிட்ட. அப்படி அப்புறமா அடுத்தது ஒரு நார்த் இந்தியன் அப்படி அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்க பார்த்தா. அப்படி அவன் இவளை யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது அதை இந்த இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அந்த இவன் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான், செய்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. காதல் பாருங்க, காதல் எப்படி போகுதுங்க. சரி, இப்போ இதுக்கப்புறமா அப்படியே ஒர்க்கெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சா, கணக்கு இப்போது 3-4 ஆகி போச்சா. அந்த யூஜி மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்குதா. சரி, இவர் தான் விசுவாசமானவர் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்துட்டுருக்கு. அப்படி அப்போ அந்த கம்பெனி பிரச்சனைகள்லாம் ஆகி லே ஆஃப் ஏதோ நடந்தது, வெளியே வந்தாச்சு. அடுத்தது இன்னொரு கம்பெனிக்கு போகிற. அப்படி அங்கேயும் ஆளை பிடிச்சாச்சு. அங்கேயும் ஓடுது காதல் கதை. யூஜி ஓடிக்கிட்டு இருக்கு. ரகசியம், ராகுனா ரகசியம், புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவர் வீட்டில்
இந்த பொண்ணு வயது வந்துடுச்சுல்ல, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சது உடனே இந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்லிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அத்தை பையன் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அவனோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் பேசுகிறாங்க. இந்த பொண்ணு அவன் ஆரம்பத்தில் வசதி கம்மியாக இருந்தது, அப்புறமா வசதி இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, அது கான்டாக்ட் கிடையாது, ஆனால் மனசுக்குள்ளே இது ஒரு இது இருக்குது. அடுத்தது வெளியே பார்க்குற ஒரு மாப்பிள்ளை, அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணை வந்து ஜாதகம் பார்த்து சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு ஜாதகம். இப்போ அந்த பொண்ணு வந்தது, ஒரு டைமில் ஜாதகம் பார்க்க வந்தது. அந்த யூஜி படித்தான அந்த ஜாதகத்தை கொடுத்தது. அடுத்தது அவங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை ஜாதகத்தையும் கொடுத்தது. அடுத்தது அந்த மாமன் பையன் ஜாதகம், சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தது. புதுசாக கம்பெனியில் போய் ஒரு 6 மாதம் ஓடிட்டு இருக்குது, பையன் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு 4 ஜாதகத்தை கையில் கொடுத்து, இவர் யாருங்க எனக்கு ரொம்ப செட் ஆவான்னு கேட்டது. நடப்பு மக்களே, நாட்டு நடப்பு, இது என் கையில் தான் வந்து ஜாதகம். நான் அதனால தான் அந்த டேட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணலை. இது நான் பார்த்தது 2019 நினைக்கிறேன், 19 20 ஃபர்ஸ்ட்லேயும், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த பீரியடோ, அது ஒரு 6 மாதத்துக்கு உள்ள. பாருங்கள், நான் சொல்லிட்டேன், இந்த கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் பொருத்தம் பார்க்குறதுக்கு 4 ஜாதகம் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அப்படி தான் அனுப்புவாங்க. சரி, பொருத்தம் பார்க்குறக்கு அப்படி மொத்தமாக அனுப்பிச்சிட்டாங்க, நாம் அதுலேருந்து ஏதோ ஒரு பெட்டராக இருந்தால் பார்த்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் சார் நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் அப்படின்னு, சார் நான் எதையும் மறைக்கக்கூடாதில்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த பொண்ணே வரிசையாக சொல்லிச்சு. அப்புறம் பாருங்கள், எவ்வளவு நம்ம காலத்தையெல்லாம் 90s 80s எவ்வளோ பெண்கள் சிரமப்பட்டு, மாமியார் தொந்தரவு, நாத்தனார் தொந்தரவு இருக்கலாம், இவ்வளவோ பிரச்சனைங்க, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் சாதிச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி இருக்கிற இந்த மாதிரி இதில் படிக்க வச்சது அவங்க வீட்டு ஒரு குத்தமா, யூஜி படிக்க வச்சது ஒரு குத்தமா, பிஜி படிக்கிறது வச்சது குத்தமா, அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் வேலை பார்க்கறது ஒரு குத்தமா, எல்லாமே நல்ல விஷயம்தான், எதுவும் தப்பு சொல்லலை. ஆனால் எல்லாரும் இப்படி இருக்கா சொல்லலாம். இந்த ராகு கெடுக்கிறத நீங்கள் கவனிக்கணும். விவரம் சொல்லி முடிக்கிறதுக்கே, அந்த பொண்ணு சொல்கிறதுக்கே இதே என்ன மாதிரி நான் எடுக்கிற டைம் மாதிரியே தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்புறமா நான், ஏம்மா நீ இது வாழறதுக்கெல்லாம் யோகம் இல்லை உங்கள் ஜாதகத்துக்குள்ள, நீ இதை 4 கூட வாழ மாட்டேன் அப்படின்ட்டு. 4 கூட நீ வாழ மாட்டேன், என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ச்சு. ஏன்னா கடைசியாக பார்த்த ஜாதகம், அந்த மாப்பிள்ளை ஜாதகம் நல்ல பொருந்துற ஜாதகம் தான். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த மாப்பிள்ளை ஜாதகம் அவங்க குடும்பம் பார்த்தா ஜாதகம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா அந்த வீட்டில் வாழுமா? இவனை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் வந்தால் போயிடுமா இல்லையா? சேம் இதே டிட்டோவில் ஒரு பையன் இதே வேலையை பார்த்துட்டு வந்தான். அவன் இதே மாதிரி தான், அது ஒரு ட்ராக்கு. ஆனால் அவன் வந்து 4 கொடுக்கல, 3 கொடுத்தான். 3 கொடுத்துட்டான். பார்த்த பொண்ணு, ஏற்கனவே பழகின பொண்ணு, அதுக்கப்புறம் விவாகரத்தான பொண்ணு, பழக்கம், உடல் ரீதியான தொடர்பு பழக்கம், அதுவும் கொடுத்துட்டான். அதாவது குழந்தையோட அதோட அட்டாச்மெண்ட்டு, இது போக காதல் ஒன்று, இது போக இது 3மே எது பெட்டராக இருக்குங்க? இப்படி மாட்டிக்கிட்டேன், எதுக்கு போனால் பெட்டராக இருக்கும்? இன்னும் அந்த பொண்ணுக்கு விவாகரத்து கிடைக்கல, அது கிடைச்சி நான் கல்யாணம் பண்ணுவேன்னா. இன்னொன்று, காதல் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேனா. இன்னொன்று, வீட்டில் பார்த்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணு, அதை எடுத்தால் நல்லா இருக்குமா? பாருங்கள், காலம் மாறி போச்சு. கடைசியாக சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் அனுப்பிச்சி விட்டது, நீ வாழ்கிறதுக்கு அமைப்பு இல்லை, உன் ஜாதத்துக்குள்ளேயே அமைப்பு இல்லை, நீ பண்ணுறது காதல் கிடையாது, வேற ஒரு சமாச்சாரம். ராகுவின் காதல் இப்படி தான் போகும். யாருக்கு தெரியாமல் பர்சனலாக ரகசியம் வச்சு 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 ஏமாற்றும். கேது வந்து நாம மற்றவங்களை ஏமாற்றுவோம், ராகு இருக்கிறவங்க. கேது நாம ஏமாந்துடும். அதனால தான் அந்த கேதுவுடைய ஜாதகத்துக்குள்ள அவர் ஏமாந்த கதையை சொன்னேன். இந்த ராகுல இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துறது, அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துறது சொன்னேன். அதனால் உஷாராக இருங்க. இது மாதிரி
இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஆனால் எனக்கு வந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்த்து பாடுற பரவாயில்ல. காதலன் ஜாதகம் யூஜி, அடுத்தது கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை ஜாதகம் ஒன்று, அப்பா கொடுத்தாருன்னு ஒன்று, இடைக்கால பழக்க வழக்கம், அழகான பையன், அம்சமான பையன், ஹேண்ட்ஸமான பையன், அவன் மாடைகள் இருக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாதகம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வேலையில் உட்காந்துருக்குறான், அவன் ஒருத்தன். இப்படி 4 ஜாதகத்தை கையில் கொடுத்து, அது அத்தை பையன் ஜாதகம். இந்த 4 ஜாதகத்தை கையில் கொடுத்து எப்படி வாழும்? அந்த வாழ்கிற எண்ணம் எப்படி போகும்? போனதுன்னே மாமியார் பகச்சுக்குவா, மாமனார் பகச்சுக்குவா, ஓடி வந்துடுவான். வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ஆறுதல் கொடுக்குறதுக்கு ஒருத்தன் வருவான். அது என்னமோ பஸ்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நாட்டுக்குள்ளே, ஒவ்வொரு காலேஜுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. புதுசாக பேரை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அன்றைக்கெல்லாம் பெரம்பெடுத்து சாதுன்னு சாதுனாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் சொல்கிறேன், இந்த பயம் எதாக இருந்தாலும் திருமணம் அந்த டைம் அப்படி ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சமாவது இருந்தது. இந்த காலத்துலலாம் ஆணும் சரி பெண்ணும் சரி. அப்போ இதெல்லாம் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஜாதகம் மாறுது. அன்னைக்கு ஒரு ராகு நடக்குது அப்படின்னா சரி, ஒரு காதலை முடிச்சுட்டு சரி ஃபெயில் ஆகி போச்சு வந்துட்டாங்க அப்படின்னு பேசலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. அட் அ டைமில் 4 ஜாதத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பலன் சொல்லுங்கள், எது பெட்டராக இருக்குன்னு கேட்டால் 4மே உனக்கு செட் ஆகாதம்மா, உனக்கு இதுக்கப்புறமும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒருத்தன் வருவான், அப்புறமா யோசனை பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். நாட்டு நடப்புங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து, இதை கேட்குற ஆளுகளும் இதே மாதிரி சிம்டம்லாம் 1-2 இருக்கும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த வயது கணக்கெல்லாம் இருக்கும். தயவுசெய்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஒழுக்கமான ஒரு நெறியோடு வாழ்ந்துடுங்க, கற்பாக வாழ்ந்துடுங்க. இந்த மாதிரி அநாகரிகமாக அவலட்சணமான ஒரு அக்லி லைஃப்பை வாழ்ந்துடாதீங்க. அது உங்களுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பெற்றவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு ஏன் என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படின்னா ஏன்னா நேராக ஒரு ஜோடிட்ட போய் கேட்டேன்னா கண்டபடி சத்தம் போட்டு போயிடுவார். நம்ம ஃபோனில் தானே பார்க்குறோம், ஃபோனில் தானே கேட்குறோம், சரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டோன்னு நம்ம பாட்டுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்படி எல்லாம் இந்த மாதிரி விஷயத்த எந்த ஒரு ஜோடரும் ஆதரிக்க மாட்டேன். எந்திரிச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு ஏதோ கஷ்டம் நஷ்டம், ஒரு மாட்டிக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனை, என்னால் முடிவெடுக்க முடியல, இந்த மாதிரி ஏதோ 1-2 அப்படின்னா சரி அதையாவது காது விட்டு கேட்கலாம். நாளை வச்சுக்கிட்டெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சிரமம். அதனால் புரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த மாதிரி ரகசியமாக அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய செயலை ராகு செய்யும். நம்மளை ஏமாற்றிடுவாங்க. நாம் ஏமாத்துறதுல இருக்கிற ஆளுகிட்ட இருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கும். நன்றி. நம சிவாய்.